அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 2 அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு அடோப் பேஸ்மேக்கர் இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். இதில் செகண்ட் பார்ட்டில் 2.5லேருந்து 2.9 வரைக்கும் பார்க்கலாம். இதில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2.5ல என்டரிங் டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட், தென் 2.6 எடிட்டிங் text in the document. அதுல ரெண்டு டைட்டில் இருக்கு, selecting a text and deleting a text. And then அதே மாதிரி undo a command and then copying and moving a text. இதே வந்து 2.6ல இருக்கு. அடுத்து 2.7ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 2.7ன்றது text block பத்தினது. ஸோ அதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, creating a text block with the text tool, then moving a text block, resizing a text block, splitting a text block into 2, rejoining split blocks, then placing importing text. Then 2.8 என்னன்னா understanding story, then 2.9 threading text block, then அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா to unthread threaded block. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டெக்ஸ்ட் புக்கு போகலாம். பாருங்க, நம்ம இதுதான் வந்து 2.5 entering text in the document. இப்போ entering text in a documentல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. In a pagemaker the text can be typed inside a text block. நம்ம pagemakerல என்ன பண்றோம் அப்படின்னா text blockல தான் text டைப் பண்றோம். So you must use the text tool to create the text block. After creating a text block, you can type the text directly into the text block. As the characters are typed, the flashing vertical bar called the insertion point or I-beam, which moves to right when the text being typed reaches an end of the text block. PageMaker will automatically wrap the text to the next line. The enter key must not be pressed at the end of each line in the text block. The enter key should be pressed only at the end of the paragraph or when a blank line is to be inserted. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட் பிளாக்ல தான் என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண அந்த டெக்ஸ்ட் டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்சர்ஷன் பாயிண்டர் அப்படின்றது ஆரோ மாதிரி இருந்ததுன்னா, நம்ம டைப் பண்ணுறது நம்ம ஆரோ மாதிரி இருக்கும்போது அது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட கர்சர் பார்த்தீங்கன்னா மேலே நான் டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரோ, நம்மளுடைய மவுஸ் பாயிண்டரை சொல்கிறேன். ஆரோவில் இருக்கும்போது அதை இன்சர்ஷன் பாயிண்டர்னு சொல்லுவோம். இப்போ மேலே அந்த லிங்க்ல கொடுக்கும்போது பாருங்க ஐ மாதிரி மாறிடுது. ஸோ இப்போ வந்து அதை ஐபீம்னு சொல்லுவோம். வந்து இப்போ ஐபீமாவோ இன்சர்ஷன் பாயிண்டராவோ மாற்றி மாற்றி நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம அந்த லெசன் அந்த டாப்பிக்கை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணும்போது கண்டினியூஸாக டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். டைப் பண்ணால் டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ரேப் பண்ணிக்கும். நம்மளே நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்னு என்ட்ரி கீயை யூஸ் பண்ண வேண்டாம். என்ட்ரி கீ இங்கே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃபை தான் என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணிக்கும். ஒன்ஸ் நம்ம டைப் பண்ணோம்னா கண்டினியூவாக டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுவே என்ன பண்ணுவோம், மடிச்சுக்கும், லைனை ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கும். அடுத்து பாருங்க, இதுல வந்து எடிட்டிங் டெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் எப்படி நம்ம எடிட் பண்றதுன்னு சொல்றாங்க. எடிட்டிங் மீன்ஸ் மேக்கிங் சேஞ்சஸ் டு த டெக்ஸ்ட். when you edit a document you revise the text. Editing may be inserting and deleting words and phrases, correcting errors and moving and copying text to the different places in the document. இப்போ எடிட்டிங் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்ல என்ன பண்ணலாம், சம் சேஞ்சஸ் பண்ணுவோம், இல்லை மாடிஃபை பண்ணுவோம், இல்லையா டெலீட் பண்ணுவோம், இல்லை எதனா ஆட் பண்ணுவோம், எரர் இருக்கும் அதை சரி பண்ணுவோம், இல்லை மூவ் பண்ணுவோம், எதை வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ காப்பிங், மூவிங் ஆர் எடிட்டிங் எதை வேணாலும் அதில் நடக்கலாம். அப்போ அதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து செலக்டிங் டெக்ஸ்ட், நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ எப்படி செலக்ட் பண்றது பாருங்க. டெக்ஸ்ட் கேன் பி செலக்டட் யூசிங் மவுஸ் ஆர் த கீபோர்ட். அப்போ அந்த டெக்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுவோம், மவுஸை யூஸ் பண்ணியோ கீபோர்டை யூஸ் பண்ணியோ தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு இல்லையா, ஒன்று மவுஸை யூஸ் பண்றோம், இன்னொன்று கீபோர்டை யூஸ் பண்றோம். இப்போ அந்த மவுஸை யூஸ் பண்ணி எப்படி அப்படின்னு பாருங்க. செலக்டிங் டெக்ஸ்ட் யூசிங் த மவுஸை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்றாங்க. To select the text using a mouse, follow these steps.
இப்போ என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம மவுஸை யூஸ் பண்ணி பண்றதுக்கு சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், place the insertion point to the left of the first character to be selected. நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த கேரக்டர் செலக்ட் பண்ணோமோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளேஸ் பண்ணணும். மவுஸை யூஸ் பண்ணும்போது இப்போ எங்க செலக்ட் பண்றோமோ அப்போ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கர்சரை கொண்டு வந்து வச்சிடணும். தென் press the left mouse button, then drag the mouse to the position where you want to stop selecting. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணணும், மவுஸ்ல யூஸ் பண்ணி நம்ம அப்படியே செலக்ட் பண்ணி டிராக் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்கு தான் வந்து என்னது, இந்த டிராகிங் மெத்தடை யூஸ் பண்றாங்க. மவுஸை யூஸ் பண்ணி எது வரைக்குமோ டிராக் பண்றோமோ அது வரைக்கும் டிராக் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யணும், ரிலீஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு எவ்வளவு தூரம் எதுல ஸ்டார்ட் பண்ணி எதுல எண்ட் பண்ணோமோ அது வரைக்கும் என்னது அது செலக்ட் ஆயிருக்கும். அடுத்து பாருங்க, டு செலக்ட் எ வேர்டு அப்படி எப்படின்னா பண்ணா டபுள் கிளிக் வித் ஐபீம் வச்சு டபுள் கிளிக் பண்ணும்போது ஒரு வேர்டு செலக்ட் ஆயிடும். தென் எ பேராகிராஃப் அப்படின்னா ட்ரிபிள் கிளிக் வித் ஐபீம்ல இருக்கும்போது என்ன பண்ணா, ட்ரிபிள் கிளிக் பண்ணோம்னா ஒரு பேராகிராஃப் நமக்கு செலக்ட் ஆயிடும். டு செலக்டிங் எ டெக்ஸ்ட் யூசிங் த கீபோர்டு, இப்போ கீபோர்டை யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. டு செலக்ட் த டெக்ஸ்ட் யூசிங் எ கீபோர்ட், ஃபாலோ திஸ் ஸ்டெப்ஸ். Place the insertion point to the left of the first character you wish to select. இப்போ எதை செலக்ட் பண்ணமோ அதை என்ன பண்ணணும், நம்ம கீபோர்டு மூலமா எடுத்துட்டு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன் பாயிண்டரை அங்கே வச்சுக்கணும். இந்த ஷிஃப்ட் கீஸ் pressed down and மூவ்மெண்ட் கீஸ் are used to highlight the required text. எது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணமோ ஷிஃப்ட் வச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த ஆரோவை பிரஸ் பண்ணணும். இந்த ஷிஃப்ட் கீ இஸ் ரிலீஸ்ட், the text is selected. இப்போ ஷிஃப்ட் கீயை ரிலீஸ் பண்ண எது வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போனோமோ அது வரைக்கும் எடுத்துட்டு ஷிஃப்ட் கீயை ரிலீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு செலக்ட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. டு செலக்ட் அண்ட் பிரஸ், இது என்ன பண்ணணும், அதுக்கு எந்த கீயை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஒன் கேரக்டர் டு த லெஃப்ட் அப்படின்னா ஷிஃப்டையும் பேக் ஏரோவும் யூஸ் பண்ணணும். தென் ஒன் கேரக்டர் டு த ரைட்னா ஷிஃப்ட் பிளஸ் ரைட் ஏரோ. ஒன் லைன் அப், ஒரு அப்வர்ட்ஸா ஒரு லைன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் அப் ஏரோ. தென் ஒன் லைன் டவுன் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் டவுன் ஏரோ. டு த எண்ட் ஆஃப் த கரண்ட் லைன் அப்படின்னா ஷிஃப்டையும் எண்டையும் பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த எண்ட் ஆஃப் த லைனுக்கு செலக்ட் ஆயிடும். தென் டு த பிகினிங் ஆஃப் த கரண்ட் லைன் அப்படின்னா ஷிஃப்டையும் ஹோமையும் என்ன பண்ணணும், பிரஸ் பண்ணணும். தென் என்டையர் டாக்குமெண்ட்டையும் பண்ணா கண்ட்ரோலையும் ஏவையும் பிரஸ் பண்ணா என்டையர் டாக்குமெண்ட் என்ன ஆகும், நமக்கு காப்பி ஆயிடும். அடுத்து டெலீட்டிங் எ டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட்டை டெலீட் பண்றது எப்படி அப்படின்னு பாருங்க. யூ கேன் ஈஸிலி டெலீட் அ கேரக்டர் ஆர் வேர்ட் ஆர் பிளாக் ஆஃப் த டெக்ஸ்ட். நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும், ஒரு வேர்டோ ஒரு பிளாக் ஆஃப் டெக்ஸ்டோ ஈஸியா டெலீட் பண்ண முடியும். டு டெலீட் ஏ கேரக்டர் டூ த ஃபாலோயிங். ஒரு கேரக்டர் டெலீட் பண்ணணும்னா இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். Position the insertion point to the left of the character to be deleted. நம்ம இன்சர்ஷன் பாயிண்டர் என்ன பண்ணணும், எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். எந்த கேரக்டர் டெலீட் பண்ணணும் அப்படின்றத லெஃப்ட் சைட்ல வச்சு அந்த கேரக்டருக்கு லெஃப்ட் சைட்ல வச்சுக்கணும். ப்ரெஸ் டெலீட் கீயை என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணா என்ன, கீபோர்ட்ல இருந்து ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும், டெலீட் ஆயிடும். ஆர் பொசிஷன் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த ரைட் ஆஃப் த கேரக்டர் டு பி டெலீட்டட். இப்போ கேரக்டருக்கு ரைட் சைட்ல வச்சுட்டு என்ன பண்ணணும், பேக் ஸ்பேஸ் பண்ணும்போது ரைட் சைட்ல பிளேஸ் பண்ணணும். டெலீட் கீ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், லெஃப்ட் அந்த கேரக்டருக்கு லெஃப்ட் சைட்ல வச்சிருக்கணும். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். தென் டு டெலீட் பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு நிறைய டெக்ஸ்ட்டை சேர்த்து பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுல இருந்து எது வரைக்கும் டெலீட் பண்ணணுன்றத நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ எப்படி செலக்ட் பண்றதுன்றது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் கீபோர்ட் மூலமா செலக்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், எடிட்டுக்கு போயிட்டு கிளியர் அப்படின்ற கமாண்டை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா டெலீட் ஆயிடும். அடுத்து அண்டுனா ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டோம் அது, ஆனா பட் அது வேணாம், திரும்பி ப்ரீவியஸ் பொசிஷனுக்கே போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த அண்டு கமாண்டை யூஸ் பண்ணலாம். The undo command is used to reverse the action of the last command. To reverse the last command, click on Edit Undo the menu bar or press Ctrl plus Z in the keyboard. அப்போ எடிட்ல இருந்து undo அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், கண்ட்ரோலையும் இசட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, காப்பியிங் அண்ட் மூவிங். எப்படி காப்பி பண்றது, எப்படி மூவ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. The copy and paste command of the pagemaker can be used to copy the text from one location in the document and paste it at another location. The copy command creates a duplicate of the select text, leaving the original text unchanged. The paste command used to paste the copied text at the
position where the insertion point is placed. ஃபர்ஸ்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படின்னா எந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு திரும்பி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணும்போது டூப்ளிகேட்டை தான் கிரியேட் பண்ணி அதை தான் நமக்கு என்ன பண்ணோம் காப்பி பண்ணோம். அப்ப ஏற்கனவே எந்த இடத்துல காப்பி பண்ணமோ அதுவும் இருக்கும், as well as வந்து என்னன்னா நம்ம பேஸ்ட் பண்ற இடத்துலயும் இருக்கும். ஆனா கட் பண்ணா எப்படி இருக்கும்னா அந்த இடத்துல கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ கட் பண்ண இடத்துல அது ஆல்ரெடி இருக்காது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்க புக்கை பார்த்து ஒரு விஷயத்தை எழுதுறீங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம நோட்ல எழுதுறோம் இல்லையா? அப்ப புக்லயும் இருக்கும் நோட்லயும் இருக்கும். புக்ல இருந்து இந்த இமேஜை கட் பண்ணி உன் நோட்ல ஒட்டிடு அப்படின்னு நான் சொல்றேன்னா அப்ப புக்ல இருக்காது இல்லையா? உங்களோட நோட்ல நீங்க அதை கட் பண்ணி ஒட்டிடுவீங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் இதுலயும். The cut and paste command can be used to move the text from one position in the document to the other. The cut command deletes the select text from its original position. The paste command then places this text at the position where the insertion point is placed. இப்போ என்னன்னா நம்ம கட் பண்றது எதை கட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எங்க பேஸ்ட் பண்ணணுமோ என்ன பண்ணிக்கலாம் அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மூவிங் த டெக்ஸ்ட். The select text can be easily cut and paste to the required location. To cut the paste text, select the text tool to be moved. Choose edit போயிட்டு இப்போ அந்த மூவ் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எடிட்ல போயிட்டு கட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க மெனு பார்ல இருந்து, ஆர் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் ஒரு ஷார்ட்கட் கீ என்னது கண்ட்ரோல் எக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்ட் மூலமா. தென் கிளிக் த ரைட் மவுஸ் பட்டன், மவுஸ்ல என்ன பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு கட் அப்படின்ற பாப்அப் மெனு இருக்கும், அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் கட்ன்றத செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இன்சர்ஷன் பாயிண்ட் இஸ் மூவ் டு த பிளேஸ் வேர் த டெக்ஸ்ட் இஸ் டு பி பேஸ்டட். நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இன்சர்ஷன் பாயிண்டரை கொண்டு போய் எங்க வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துட்டு போய் வச்சுட்டு எகைன் எடிட்டுக்கு போயிட்டு பேஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீழே கண்ட்ரோல் பிளஸ் வி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மவுஸை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டிராப் டவுன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதுல பேஸ்ட்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். The text can be also moved in this way to the another location. இப்போ நம்ம இந்த மாதிரி the following keyboard shortcuts can be used in the move the text. அப்ப மூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் ஷார்ட்கட் கீன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணா கட் ஆகும், கண்ட்ரோல் பி பண்ணா என்ன ஆகும் பேஸ்ட் ஆகும். அடுத்து பாருங்க காப்பிங் த டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி காப்பி பண்றது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. The selected text can be easily copied and pasted in the required location. இப்போ நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்றது அப்படின்றது அந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ காப்பி பண்றோம் இல்லையா, select the text to be copied. எந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுமோ ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்க. எடிட் போயிட்டு என்ன பண்ணலாம் காப்பி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்னது கண்ட்ரோலையும் சியையும் ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்து தென் என்ன மவுஸ்ல யூஸ் பண்ணி அதே மாதிரி மவுஸ்ல ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிட்டு இன்சர்ஷன் பாயிண்ட் இஸ் மூவ் டு த பிளேஸ் வேர் த டெக்ஸ்ட் டு பி பேஸ்டட். இப்போ இன்சர்ஷன் பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எங்க பேஸ்ட் பண்ணமோ அந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சூஸ் எடிட். எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத எடிட்டுக்கு போயிட்டு என்னது பேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீழே என்னது கண்ட்ரோல் பிளஸ் வியை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மவுஸ்ல என்ன பண்ணலாம் ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். தென் the text can also be copied in this way to the another location. இப்போ இதே மாதிரி தான் என்ன பண்றோம் நம்ம டெக்ஸ்ட்டை வேற ஒரு லொகேஷன்ல காப்பி பண்றோம். இப்போ அதே மாதிரி ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம கட் பண்றதுக்கு இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம் எக்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, பட் இங்க காப்பி பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோலையும் சியையும் ப்ரெஸ் பண்ணணும். சேம் பேஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு இடத்துலயுமே என்னது கண்ட்ரோலும் வியும் தான் ப்ரெஸ் பண்ணணும். 2.7 text block பத்தி பார்க்க போறோம். A text block contains the text you type, paste or import. இப்போ டெக்ஸ்ட் பிளாக்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் இல்ல பேஸ்ட் பண்ண டெக்ஸ்ட் இல்ல இம்போர்ட் பண்ண வேற ஃபைல்ல இருந்து இம்போர்ட் பண்ண டெக்ஸ்ட் இருக்கும். You can't see the border of the text block until you select it with the pointer tool. நம்ம என்னன்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட பார்டரை பார்க்க முடியாது. எப்போ நம்ம பாயிண்டர் டூல் செலக்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் நம்ம அந்த பார்டரை பார்க்க முடியும். You can create a text block in two ways. நம்ம டெக்ஸ்ட் பிளாக்கை ரெண்டு வழியில கிரியேட் பண்ணலாம். First one is click or drag the text tool on the page or pasteboard
and then type. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் எப்படி அந்த டெக்ஸ்ட் பிளாக் கிரியேட் பண்றது அப்படின்னா டெக்ஸ்ட் டூல்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பிளாக்கை கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லோடர் ஐகான் மூலமா நம்ம டெக்ஸ்ட் பிளாக்கை கிரியேட் பண்ண முடியும். லோடர் ஐகான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபாலோவிங்ல கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஏற்கனவே ஒரு இடத்துல நம்ம டெக்ஸ்ட் காப்பி பண்ணியிருந்தோம். அது பேஸ்ட் பண்றதுக்கு அந்த லோடர் ஐகான் சிம்பிள்ல வரும். நம்ம கர்சர் வந்து லோடர் ஐகான் சிம்பிளா மாறும். ஸோ அது மூலமா என்ன பண்ண முடியும், நம்ம டெக்ஸ்ட் பிளாக்கை கிரியேட் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா creating a text block with the text tool. text tool யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட் பிளாக் கிரியேட் பண்றது? To create a text block with the text tool, select the text tool from the text box. நம்ம டெக்ஸ்ட் டூல் பாக்ஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கணும், அந்த டி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணுங்க. the pointer turns into the I-beam. இப்போ பாயிண்டர் என்ன ஆகும்னா I-beamல மாறிடும். சரி, இதுதான் வந்து I-beam அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா நம்ம பாயிண்டர் வந்து ஆரோவா இருக்கும். ஸோ இதை வந்து I-beamல மாறிடும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா on an empty area of the page or pasteboard you do one of the following. இப்போ என்ன செய்யணும்னா நம்ம இந்த இப்போ கொடுத்துருக்க அந்த ஏதாவது 2 மெத்தடை ஃபாலோ பண்ணணும். click on the I-beam where you want to insert the text. This creates a text block to the width of the column page. By default, the insertion point jumps to the left side of the text block. இப்போ நம்ம text block கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த I-beam என்ன ஆகும்னா இப்படி தான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பிளாக் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணும்போது இந்த I-beam எண்டில் வந்துடும். இப்போ இந்த இதுல நம்ம தேவையானதை டைப் பண்ணிக்கலாம். டைப் யூ டெக்ஸ்ட் யூ வாண்ட், என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். அன்லைக் வித் டெக்ஸ்ட் ஃப்ரேம் யூ do not see the border of the text block until you click the text with the pointer tool. நம்ம என்ன பண்ண பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆன ஃப்ரேமை கிரியேட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவிங் எ டெக்ஸ்ட் பிளாக். நம்ம வந்து டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி மூவ் பண்றது? டு மூவ் அ டெக்ஸ்ட் பிளாக் வித்வுட் சேஞ்சிங் இட்ஸ் ஷேப், பிளேஸ் the cursor anywhere inside the block and click and drag into the required position. நம்ம அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், தேவையான பொசிஷன்ல மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீசைசிங் டெக்ஸ்ட் பிளாக். டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி ரீசைஸ் பண்றது? when you select a text block with the pointer tool, the block's boundaries become visible. நம்ம ரீசைஸ் பண்ணும்போது இந்த பவுண்டரி என்ன ஆகும், நமக்கு விசிபிளா தெரியும். to handle or see above and below the text block, these handles are called window shades. There is a dark square on both end of the handle. These are used to change the resize of the text block. Refer the figure 2.13 and figure 2.5. இப்போ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது என்னன்னா இந்த பவுண்டரிஸ்ல டார்க்கா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ இந்த ஹேண்ட் இதுக்கு பேர் வந்து விண்டோ ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அடுத்து பாருங்க, டு ரீசைஸ் த டெக்ஸ்ட் block, click on the pointer tool. Pointer tool click பண்ணுங்க. Click either the left or right side corner handle on the bottom of the text block and drag. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்டர் டூல கிளிக் பண்ணணும். அடுத்து கீழே லெஃப்ட் சைட்ல ஆர் ரைட் சைட் கார்னர்ல இருக்கிற பாட்டம்ல இருக்கிறத டிராக் பண்ணணும். சரிங்களா? டாப்ல இருந்து எடுக்கக்கூடாது, பாட்டம்ல என்ன பண்ணணும், டிராக் பண்ணணும். when you resize the mouse button, the text in the text block will reflow to fit the new size of the text block. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிராக் பண்ணும்போது என்ன ஆகும், நியூ சைஸ்ல அது ஃபிக்ஸ் ஆயிக்கும். A red triangle in the bottom of the window shade means there is a more text in the text block than it visible on the page. Drag the window shade handle down, show the more text. இப்போ என்னன்னா இதுதான் விண்டோ ஷேட் ஹேண்டில் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல என்னன்னா ரெட் கலர்ல இருக்கும்போது டெக்ஸ்ட் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னும் ரிமைனிங் டெக்ஸ்ட் இருக்கு, அதை ட்ராக் பண்ணணும் அப்படின்றது மீனிங் அதுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் இன்டு 2. நம்ம வந்து டெக்ஸ்ட் பிளாக்கை ரெண்டா எப்படி ஸ்பிளிட் பண்றது அப்படின்னு அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பாருங்க. place the cursor on the bottom of the handle, click and drag upwards. நம்ம என்ன பண்ணணும், பாட்டம் ஹேண்டில்ல கர்சரை வச்சுட்டு என்ன பண்ணணும், upwards-ஆ drag பண்ணணும். when you release the bottom handle with the containing red triangle, figure 2.7,
இப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எங்க தேவையோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், ரீசைஸ் பண்ணிக்கணும். கீழ இருந்து என்ன பண்ணணும், மேல வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு எவ்வளவு தூரம் தேவையோ அவ்வளவு தூரத்துக்கு வச்சுட்டா அங்க ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா, இப்ப ரிமைனிங் நம்மளுடைய ஐகான் வந்து லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறிடும். யூசுவலா கர்சரா இருக்கிறது என்ன ஆகும், லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறிடும். பொசிஷன் தேர் இஸ் a second part of the text to be clicked. இப்போ எங்க நம்ம தேவையோ அந்த இடத்துல நம்ம பொசிஷனை வச்சுக்கணும். வச்சுட்டு எகைன் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த லோடட் டெக்ஸ்ட் ஐகான் என்ன பண்ணணும்னா அந்த ரிமைனிங் டெக்ஸ்ட்டை நமக்கு பேஸ்ட் பண்ணிடும். ஸோ இப்படிதான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா ரீஜாயினிங் ஸ்ப்ளிட் பாக்ஸ். எப்படி வந்து அந்த ஸ்ப்ளிட் பிளாக்கை ரீஜாயின் பண்றது, ஸ்ப்ளிட் ஆயிருக்கிறத எப்படி சேர்க்கிறது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஆஃப் த handle of the second text block. Click and drag the bottom handle up to the top. Then இப்போ நம்ம என்ன பண்ணோம், drag பண்ணிட்டு மேல போய் சேர்த்து வைக்கணும். சேர்த்து then place the cursor on the bottom of the handle to the first text block and click and drag the bottom of the handle down if it is necessary. இப்போ நமக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், மவுஸ் மூலமாவே drag பண்ணி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும், நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, placing or importing a text. பிளேசிங் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல என்ன பண்ணணும்னா வேற ஒரு ஃபைல்ல இருந்து நமக்கு தேவையான டாக்குமெண்ட்டை இந்த அடோப்ல நம்ம அடோப் பேஜ் மேக்கர்ல எடுத்துட்டு வந்து காப்பி பண்ணிக்கலாம் வந்து. ஸோ இன்சர்ட் பண்றதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட்டை இந்த அடோப் பேஜ் மேக்கர்ல இன்சர்ட் பண்றதுக்கு இந்த பிளேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சூஸ் அ ஃபைல் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், பிளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த பிளேஸ் டயலாக் பாக்ஸ் வில் பி அப்பியர். அப்ப ஃபைலுக்கு போயிட்டு இந்த ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு பிளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணா என்ன ஆகும், நமக்கு எங்க இருந்து கால் பண்ணணும் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட் விண்டோ ஓபன் ஆகும். இப்போ நீங்க எம்எஸ் வேர்ட்ல எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைலை ஒரு நேம்ல சேவ் பண்ணிருப்பீங்களா, அதை இந்த இடத்துல கொடுத்துட்டு ஓபன் அப்படின்னு கொடுக்கணும். Click on the open place dialog box. The pointer changes into the loaded icon. இப்போ அந்த மாதிரி ஓபன் கொடுக்கும்போது என்னன்னா நம்மளுடைய பாயிண்டர் டூல் என்னன்னா loaded icon மாறிடும். Make a text block to the place the text, or எங்க நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் பிளாக்கை நம்ம எங்க பேஸ்ட் பண்ணணுமோ அதை எடுத்துட்டு போயிடணும். இல்லை கிளிக் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். If the text to be placed too big to fit in one page, PageMaker allows you to place the several pages. This can be done manually or automatically. இப்போ நமக்கு பேஜஸ் மோர் தென் ஒன் பேஜஸா அந்த டாக்குமெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேஜஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம், மேனுவலாவோ ஆட்டோமேட்டிக்காவோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எப்படி மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ எப்படின்னு பாருங்க. பொசிஷன் த லோடட் டெக்ஸ்ட் ஐகான் at the corner of the area where you want to place the text. Hold and down the mouse button and drag that define the text block. Release the mouse button. இப்போ எங்க வேணுமோ அந்த இடத்துல நம்ம அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி போனோம், மவுஸை வந்து கிளிக் பண்ணிட்டு drag பண்ணும்போது என்ன ஆகும், அது டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆயிடும். Text flows into the defined area. If there is a more than that fits into the text block you defined, the rect triangle appears in the bottom of the window shade. இப்போ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது இன்னும் ரிமைனிங் டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஹேண்டில் இன்னும் ரெட் கலர்ல இருக்கும். ஏன்னா நான் இன்னும் ரிமைனிங் பேஸ்ட் பண்றதுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கிளிக் ஒன்ஸ் on this and loaded text icon reappear. இது வந்து loaded text icon மாறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா திரும்ப இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். To generate a new text block and click repeat this process until there is no more text to place. இந்த மாதிரி திரும்ப பண்ணிட்டே வரும்போது லாஸ்டா என்ன ஆகும் பாருங்க, எதுவும் டெக்ஸ்ட் இல்லைன்னா என்னது இப்படி எம்டி ஹேண்டிலா வந்துடும். அடுத்து பாருங்க, similarly if you want to place the text in a page, position the loaded text icon at the top of the page and click. Text flows into the page. If there is a more text than fit in the page, a red triangle appears in the bottom of the window shade handle. Click once on this and loaded text icon reappear. Now generate a new page by selecting the layout insert page in the menu bar. Place the loaded text icon at the top of the next page and click. Repeat this process until there is no more text to be placed. இப்போ மேனுவலா பண்ணிட்டே வரும்போது அந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டே வருவோம். எப்போ அந்த ரெட் கலர் அதாவது விண்டோ ஷேடு ஹேண்டில் வந்து எம்டி ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பண்ணிட்டே வரணும். பேஜஸ் வரும்போது நம்ம லே அவுட்ல போயிட்டு பேஜஸ் எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படிங்கிறப்போ லே அவுட்ல போயிட்டு இன்சர்ட் பேஜஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கணும், மெனு பார்ல இருக்கும். ஸோ அது பண்ணும்போது என்னது, நமக்கு தேவையான பேஜை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ எப்படின்னு பாருங்க. பிஃபோர் இம்போர்ட்டிங் த டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் த லேஅவுட் தென் ஆட்டோ ஃப்ளோ. இப்போ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோக்கு லேஅவுட்ல போயிட்டு என்ன பண்ணும், ஆட்டோ ஃப்ளோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.
Then you should import the text. Now the loaded text icon into different data contains a Swiggy arrow. இப்போ loaded text icon இருந்து அந்த ஐக்கான் நம்ம arrow என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். இதுக்கு வந்து Swiggy arrow அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து automatic text flow பண்ணும்போது வரும். Place the loaded text icon on the top of the page and click. Now the text will be automatically flow to the succeeding pages, creating a new one if it is necessary. இப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா இத மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் எல்லா பேஜஸையும் அது பேஸ்ட் பண்ணிடும். பேஜ் எவனா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். அடுத்து பாருங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி. A page maker is similar to a newspaper article. The front page of the newspaper may contain the several independent articles, some of which continue on other pages. In PageMaker, several stories may appear on the same publication page and continue elsewhere in the publication. இப்போ என்னன்னா இது நம்ம நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லாம் படிக்கிறோம் இல்லையா அது கண்டினியூவேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் சில நியூஸ் படிப்போம் 2வது பக்கத்துல 5வது பத்தியில் தொடரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா அதோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டினியூவேஷன் நம்ம என்ன பண்ண முடியும் பேஜ் மேக்கர்ல பண்ண முடியும். அந்த கான்செப்ட் பேரு த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் பத்தி பார்க்க போறோம். All text in a PageMaker resides inside the container is called text block. நம்ம டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம டெக்ஸ்டா எங்கெல்லாம் வைக்கிறோமோ எங்க வச்சிருக்கோமோ அதுக்கு பேர் வந்து என்னது டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. A text block can be connected to other text block so that the text into one text block can flow into another text block. ஒரு text blockல இருந்து flow என்னது 100 text boxக்கு இருக்கலாம். Text blocks that are connected in this way are called threaded. இந்த மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு பேரு threaded அப்படின்னு சொல்லுவாங்க. The process of connecting to among the text block is called threading text. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா threading text அப்படின்னு சொல்றாங்க. That text that flows through one or more threaded blocks is called story. இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து நிறைய பிளாக் கூட கனெக்டிவிட்டியா இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. Once you have loaded text icon, you can use one of the 3 text flow option to the place text in the text block. To cancel the loaded text icon, click the pointer tool in the text in the toolbox. Now the text is deleted. A threaded text block can be identified by the plus sign and its top and or bottom handles. Understand the text where your text block stands alone without being connected to any other block. This block have nothing in the top and bottom of the handle. இப்போ என்னன்னா த்ரெட்டிங் பண்ணும்போது எப்படி த்ரெட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க பிளஸ்ன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா இன்னொன்னத்தோட இது த்ரெட்டடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டடா இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பிளஸ் சிம்பிளை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்த்ரெட் இந்த மாதிரி த்ரெட் பண்ணதை எப்படி அன்த்ரெட் பண்றது அப்படின்னு பாருங்க. இதுக்கு 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாயிண்டர் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா எடிட்டுக்கு போயிட்டு நம்ம கட் அப்படின்றத ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் டிஸ்அப்பியர் ஆயிட்டு திரும்ப எகைன் நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். எடிட்டுக்கு போயிட்டு பேஸ்ட் அப்படின்னு பண்ணும்போது அந்த இடத்துல என்ன அந்த த்ரெட்டிங் எடுத்துரும். அந்த பிளஸ் சிம்பிள் எடுத்துட்டு நார்மல் டெக்ஸ்டாவே காமிக்கும். The block will be reappear the same position but it is now an unthread block. அடுத்த மெத்தட் டூல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாயிண்டர் டூலுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிட்டு then choose the text tool and select the text in the block. Then click on edit to cut. The same method. இப்போ இங்க எப்படி எடிட்டுக்கு போயிட்டு கட் பண்ணோமோ அதே மாதிரி என்ன பண்ணோம் இப்போ ஃபர்ஸ்ட் அங்க பாயிண்டர் டூல செலக்ட் பண்ணோம். இந்த இடத்துல டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணோம். நம்ம டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் திரும்ப எடிட்டுக்கு போயிட்டு கட் பண்ணிட்டு எகைன் வந்து எடிட்டுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அந்த த்ரெட்டிங் எடுத்துருவோம். சரிங்களா? தென் beware அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. If the block is in the middle of the story, say the second of the 3, the first block is now threaded directly to the third. இப்போ 3 paragraphs மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க த்ரெட் பண்ண மிடில் ஒன்னை த்ரெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஒன்னு தேர்ட் ஒன்னு என்ன ஆகும் மெர்ஜ் ஆயிடும். ஸோ அதை வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.